Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே நில உரிமையாளர்களின் அனுமதியின்றி உயர் மின்னழுத்த கோபுரங்களை தனியார் காற்றாலை நிர்வாகத்தினர் அமைத்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. பொன்னம்பட்டி பகுதியில் உயர் மின்னழுத்த கோபுரங்களை அமைத்து மின்கம்பிகள் இணைப்பு கொடுக்க தனியார் காற்றாலை நிர்வாகத்தினர் வந்துள்ளனர். அப்போது தங்கள் நிலத்தில் தங்களுடைய அனுமதியின்றி உயர் மின்னழுத்த கோபுரம் அமைப்பது தொடர்பாக நில உரிமையாளர்கள் வினவியுள்ளனர். இதனையடுத்து அவர்களை போலீசார் மூலமாக அங்கிருந்து காற்றாலை நிர்வாகத்தினர் அப்புறப்படுத்த முற்பட்டதாக கூறப்படுகின்றது. இதில் ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தனியார் காற்றாலை நிர்வாகத்தினருக்கு ஆதரவாக போலீசார் செயல்படுவதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கூட்டுப்பட்டாவில் இருக்குது 4 பேரில் கூட்டுப்பட்டாவில் இருக்குது. இது வந்து காத்தாடி அமைக்கிறது வந்து அராஜகத்தில் எங்களை அடித்து போட்டுட்டு எங்களை அராஜகத்தில் இது பண்ணுறாங்க. இதில் தோம்பலை ஸ்டேஷனில் கொண்டு கேஸ் கொடுத்தோம்னா 100க்கும் ஃபோன் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் கேஸ் கொடுத்தா சிஆர்சிபி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து கம்பி இழுக்கிறப்போ நாங்கள் தேக்கணும்னா திருப்பி அவங்க வந்து எங்களை வந்து எல்லாம் பொம்பளை போலீஸ் எல்லாம் என்னை அடித்து கிடிச்சு முடிவு பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போய் அங்கே தள்ளுறாங்க. ஆம்பளை பிள்ளைங்க வந்து எதுக்கு எங்கள் அம்மா அடிக்கிறேன்னு சொல்லி கேட்டோம்னா அவங்களே சேர்த்து அடித்து கொண்டு போய் உள்ளே அமைச்சிக்கிட்டாங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரையும் நல்லா நெஞ்சில் அடித்து கையெல்லாம் உடச்சி இந்த தோள்பட்டையை இறங்கிச்சு. அவங்க ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. பணம் கொடுத்துட்டேன்னு சொல்லி அந்த வந்து டவரை போட்டுக்கிட்டு எங்களை வந்து நாங்கள் வந்து மறித்து நான் தான் வந்து கேட்குனேன். கம்பியை இழுத்துக்கிட்டு விடவே மாட்டேங்கிறாங்க. என்னையும் கீழே தள்ளிட்டு கம்பி மேலே போட்டுக்கிட்டு அமுத்துறாங்க. நெஞ்சில் போட்டு உதைக்கிறாங்க செய்கிறாங்க. எதுக்கு என் நிலத்தில் வந்து இப்படி செஞ்சால் தேவையா? போலீஸ்காரங்க வந்து என்னை கேட்டாங்க, யார் பண்ணியிருந்தோம். இது மாதிரி தனத்தோட அக்கா மாமா பையன் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு என்ன இங்கே வேலைன்னு சொல்லி என்னை கேட்டாங்க. சார் உங்களுக்கு என்னங்க சார் வேலைன்னு சொன்னப்போ இது மாதிரி வந்து உங்களை மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன கம்ப்ளைண்ட் சார்? அவங்க ஒர்க் ஆர்டர் இருக்குங்களா, கோர்ட் ஆர்டர் இருக்குங்களா, எதை வச்சு நீங்கள் வந்து இதை பண்ணீங்க? என்னோடய நம்பர்லேருந்து 11ஆம் தேதி நான் தான் 100க்கு கால் பண்ணியிருந்தோம். நான் தான் அவங்களோட கூட்டி போய் என்னோடய நம்பரில் தான் வந்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். 1 வீக்காக நாங்கள் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு ஒரு சிஎஸ்ஆர் காப்பி, மனு கொடுத்ததுக்கு ஒரு ரசீது கொடுன்னு சொன்னோம். அதுக்கு பண்ண தெரில. இவங்க அதே ஸ்டேஷனில் இருந்த எஸ்ஐ பாலசுப்ரமணியன், பொறுப்பு இன்ஸ்பெக்டர் வந்து செந்தில்குமார், இவங்க 2 பேரும் என்னை அடித்து துன்புறுத்தி ஸ்டேஷனில் இருக்க அவங்களோட காவல்துறை வாகனத்தில் என்னை ஏற்றி உட்கார வச்சு அடித்து துன்புறுத்தினாங்க. என்னோடய மொபைலையும் பிடுங்கிட்டாங்க. என்னன்னு கேட்டால் அவங்க வந்து ஆர்டர் வச்சுருக்காங்க. ஆர்டர் காப்பியை காமிங்க சார்னா அதை கேட்க நீ யாருன்னு சொல்லி என்னைய கேள்வி கேட்குறாங்க. இந்த அம்மா தனங்கிற அம்மாவை போட்டு பிடிச்சி போலீஸ் லேடிஸோடு பிடிச்சி இழுக்கிறாங்க. அவங்க வீட்டுக்காரரை வந்து அவர் ஏற்கனவே வந்து உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியிலேருந்து வந்தவர். அவரை வந்து அடித்து துன்புறுத்தி அவரையும் இந்த ஒரு அண்ணன் மாணிக்கண்ணங்கிறவரையும் 2 பேர்த்தையும் ஏற்றி வேனில் ஏற்றி உட்கார்றான்னு சொல்லி சட்டையை கோத்து பிடிச்சி உள்ளே தள்ளுறாங்க. இது என்ன போலீஸோட அராஜகமா இல்லை அடக்குமுறையா? போலீஸில் சிஎஸ்ஆர் போட சொல்லி அவங்க ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டில் வந்து அவங்க எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இவங்களுக்கு சிஎஸ்ஆர் காப்பி கொடுக்கல. நேற்று கேட்குறாங்க, வந்து வாங்கிக்கோங்க. எப்போ ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கிறப்போ வந்து கேட்டுக்கிட்டு அராஜகம் பண்ணிவிட்டு அவங்கள அடித்து துன்புறுத்தினாக்க ஒரு பப்ளிக்கில் வந்து ஒரு போலீஸுக்கு அடிக்கிறதுக்கு யாருங்க ரைட்ஸ் கொடுத்தது? தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.